ஹாய் ஹலோ மக்களே, இந்த வீடியோவில் நம்ம அஷோலாஸ் பற்றி தாங்க பார்க்க போகிறோம். அஷோலாவை பற்றி யாருக்குமே அவ்வளோவாட்ட தெரியாது. இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்கலாங்க. அஷோலாங்கிறது ஒரு வாட்டர் பிளான்ட். இது நம்ம அல்லி தாமரை எல்லாம் வளர்த்தும் போது அது கூட நம்ம சேர்த்து வளர்த்தணுன்னா அந்த அல்லியும் தாமரையும் சீக்கிரம் பூ பூக்கிறதுக்கும் அந்த செடி நல்லா வளர்ச்சிக்கிறதுக்கும் இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஏன்னா இது நைட்ரஜனை ப்ரொடியூஸ் பண்ணும். அந்த பிளான்ட்டோட ஃப்ளவரிங் கெப்பாசிட்டி துரிதப்படுத்தும். சரிங்களா? நம்ம என்பிகே வைப்போம் தெரியுமா, அதே மாதிரி இது ஆர்கானிக்காகவே இது அந்த பிளான்ட்ஸுக்கு நைட்ரஜன் சப்ளையை கொடுக்குது. அது மட்டும் இல்லைங்க, நீங்கள் வீட்டில் பாண்ட் வச்சுருக்கீங்க, இல்லை அல்லி தாமரை இதெல்லாம் நீங்கள் வச்சுருக்கீங்கன்னா அதில் நீங்கள் அஷோலாஸ் போடும்போது இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அந்த தண்ணியில் கொசு முட்டை போடாமல் தடுக்குதுங்க. அது மட்டும் இல்லை, தண்ணியில் நீங்கள் மீன் விட்டுருந்தீங்கன்னா ரொம்ப நேரம் சன்லைட்டில் இருக்கும்போது அந்த தண்ணீரை ஹீட் ஆகும் தண்ணி. ஸோ தட் நம்ம மீன் டெத் ஆகுறதுக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அந்த தண்ணியோட டெம்பரேச்சரை மினிமைஸ் பண்ணுறதுக்கு இந்த அஷோலாஸ் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. கம்ப்ளீட்டாக தண்ணியில் கவர் பண்ணி இருக்கிறனால தண்ணியில் ஹீட் அவ்வளோ இறங்காதுங்க. இது ஒரு விஷயங்கள். அப்புறமா இந்த அஷோலாஸை நம்ம நார்மலாக நம்மளுடைய செடிகளுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா தாராளம் யூஸ் பண்ணிக்கலாங்க. நம்ம செடிகளுக்கு இதை யூஸ் பண்ணனால செடிகள் சீக்கிரமே பூ பூக்க ஆரம்பிக்குது. நம்ம கெமிக்கலாக என்பிகே கொடுக்க வேண்டிய தேவை இருக்காது. இதையே நம்ம தாராளம் கொடுக்கலாம். அது மாதிரி தண்ணியில் ஈர்ப்பத்தை ரொம்ப நேரம் பிடிச்சு வைக்குது. அது மட்டும் இல்லைங்க, நம்ம கால்நடைகளுக்கு இதை தீவனமாக கொடுக்குறதுனால தீவன செலவையும் கம்மி பண்ணிக்கலாம். இது கோழிகளுக்கு கோழி தீனம் வராமல் இருக்கும். கோழிகளுக்கு பார்த்தீங்கன்னா உடல் சூட்டை தணிக்குது. ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஆட்டுக்குமே இதை தீவனமாக கொடுக்கலாங்க. இதனால் உங்களுக்கு தீவன செலவுமே கம்மியாகுது. கொஞ்சமாக நீங்கள் வாங்கி உங்கள் ஆட்டுக்கோ இல்லை கோழிக்கோ கொடுத்துட்டு மீதியை நீங்களே வச்சு உங்கள் ஓனாக நீங்கள் மேனுஃபேக்சரிங் பண்ணி யூஸ் பண்ணிக்கிடலாங்க.